என்ன? நான் இறந்து விட்டேனா? என் படுக்கையை பார்த்தேன். அங்கே என்னைப் போல ஒருவன் படுத்து இருந்தான். அவன் அருகே என் மனைவி அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். படுத்திருந்த அந்த மனிதனை நான் கவனமாக பார்த்தேன். அந்த முகம் எனக்கு பரிச்சயமானதுதான். அது நான்தான். அப்போ நான் இறந்து விட்டேனா? இவர்கள் சொல்வது உண்மைதானா? அப்படியெனில் நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். அது எப்படி? எனக்கு இந்த விஷயம் உடனே தெரிந்தாக வேண்டும். என் மனைவியின் காலை தட்டி அவளை பெயர் சொல்லி கூப்பிட முயற்சித்தேன். அவள் கால்கள் என் கைக்கு தட்டுப்படவே இல்லை. தோல்வியுடன் நிமிர்ந்தேன். என் தோள்களின் மேல் அவன் கையை வைத்தான். சரி, வா போகலாம். எனக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. அட இரியா! அவன் கையை எடுத்துக்கொண்டான். நான் அவனை பார்த்து கேட்டேன், நீங்கள் யார்? தேவதூதர்களா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்படியென்றால் நீங்கள் தேவதூதர்கள் இல்லையா? எங்களில் பலர் பல வேலைகளை செய்வதுண்டு. அதில் எங்களின் வேலை இது. அவர்கள் தயாரானார்கள். நான் என் பிள்ளைகளை நினைத்துக் கொண்டேன். வெளிநாட்டில் இருக்கிறார்கள். வியாபார மும்முரத்தில் அவர்களிடம் பேசவே இல்லை. இங்கே நடந்த எந்த காரியமும் தெரியாமல் நிம்மதியாக தூங்குகிறாள் என் மனைவி. கடைசியாக என்ன பேசினேன்? இனி நான் இவர்களை பார்க்கவே முடியாதா? இதை என் அருகில் இருந்தவனிடமே கேட்டேன். இப்போது நீ யாரை பார்க்க வேண்டும்? என் பிள்ளைகளை. அவன் கையில் உள்ள சதுரமான தட்டில் கை வைத்து அழுத்தினான். அதில் என் மகன் படம் தெரிந்தது. என் மகன் யாருடனோ சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது தடவையும் அழுத்தினான். என் மகள். அவள் பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள். நான் இறந்து விட்டேன் என்று தெரிந்தால் இவர்கள் எவ்வளவு துக்கப்படுவார்கள். நான் அவனிடம் கேட்டேன், என் மனைவியிடம் பேச முடியுமா? முடியாது. உனக்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஓ, அதுதான் சாவா? எனக்கு தாகம் எடுப்பது போல் இருந்தது. பக்கத்தில் இருந்த தண்ணீர் குவளையை எடுத்தேன். அது கைகளுக்கு வரவில்லை. பயங்கர தாகம் எடுப்பது போல் தோன்றியது. எனக்கு தாகம் எடுக்கிறது என்றேன். சரி குடி என்று அவனே அந்த குவளையை எடுத்து தந்தான். நான் குடித்தேன். இப்போது புரிகிறது. தண்ணீர் குடிப்பது போல் இருந்தது. ஆனால் எந்த உணர்வும் இல்லை. எல்லாம் முடிந்து விட்டது. அடுத்த வாழ்க்கைக்கு தயாராக வேண்டியதுதான். சரி போகலாம் என்றேன். அவன் கேட்டான், ஏதாவது இங்கிருந்து கொண்டு செல்ல விரும்புகிறாயா? என்ன சொன்னாய்? இங்கிருந்து ஏதாவது கொண்டு வர விரும்புகிறாயா, மனிதர்களை தவிர? நான் நிமிர்ந்தேன். இது சாத்தியமா என்றேன். ஆம், ஆனால் ஒரு நிபந்தனை. அவைகளை உன்னுடனே வைத்திருக்க வேண்டும். அல்லது அவைகள் இருக்கும் இடத்தில் நீயும் இருக்க வேண்டும். சம்மதித்தால் எடுத்து வரலாம். நான் எதை எடுத்து போவது? இது எப்படி சாத்தியம்? சரி, முயற்சித்து பார்ப்போம். போகும் இடம் எப்படி இருக்குமோ. ஊட்டி அருகே நான் கட்டிய மாளிகையை இப்போது நினைத்தேன். நான் நினைத்தவுடன் அவர்கள் வைத்திருக்கும் கண்ணாடி பெட்டிக்குள் அந்த மாளிகை 3D வடிவத்தில் தெரிந்தது. வந்துவிட்டது என்றான். வேறு என்ன வேண்டும்? நான் அந்த பெட்டிக்குள் இருக்கும் என் மாளிகையை காட்டி, இது என்ன பொம்மை போல் இருக்கிறது, இப்படித்தான் கொண்டு வருவீர்களா என்றேன். இல்லை, இது அங்கு சென்ற பின் பெரிதாக ஆக்கப்படும் என்றான். என் மனைவியை கடைசி முறையாக பார்த்தேன். அவள் பக்கத்தில் கிடக்கும் எனது உடலே எனக்கு அருவருப்பாய் தெரிந்தது. அவர்கள் வேகமாக வெளியேறினார்கள். கதவு அவர்களை தடை செய்யவில்லை. ஊடுருவிச் சென்றார்கள். நானும் அவர்களை பின்தொடர்ந்தேன். எல்லா அறைகளையும் தாண்டிச் சென்றோம். பியானோ இருக்கும் அறையை கடக்கும்போது நான் நின்றேன். எனக்கு ஜெபம் பண்ண வேண்டும் போல் இருந்தது. உள்ளே சென்று முழங்காலிட்டேன். நான் முழங்காலில் நின்று ஜெபித்து எத்தனையோ வருடங்கள் இருக்கும். சொல்லப்போனால் ஜெபிப்பதே இல்லை. இப்போது ஆசையாய் இருக்கிறது. ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஜெபத்தில் நினைப்பது எல்லாம் திரும்பி என் காதிலேயே கேட்டது. என்னால் ஜெபம் பண்ண முடியவில்லை. எழுந்து விட்டேன். அவர்கள் வாசலில் நின்று என்னை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். நான் திரும்பிச் சென்றேன். அவர்களில் ஒருவன் சொன்னான், ஜெபம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே. மனித உடலிலிருந்து ஜெபிக்கப்படும் ஜெபம்தான் உடனடியாக கேட்கப்படும். நீ இப்போது மனித உடலில் இல்லை. ஆகவே இனி நீ ஜெபிக்க முடியாது. உன் ஜெபம் கேட்கப்படவும் மாட்டாது. நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். நான் கடவுளிடமும் பேச முடியாது, மனிதர்களிடமும் பேச முடியாது. ஆக
கிருபையின் வாசல் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது. மனித உடலும் அதனோடு வாழ்ந்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு முக்கியமானது என்று உணர்ந்தேன். அழ நினைத்தேன், கண்ணீர் வரவில்லை. என்னுடைய பலன் ஒடுங்கிப் போய்விட்டது. அனாதையாகி போனேன். இதோ பக்கத்தில் இருக்கும் இவர்களைத் தவிர வேறு யாருடனும் பேச முடியாது. இவர்கள் மனித உணர்வை புரியாதவர்கள். பேசாமல் அவர்களோடு நடந்து முன்வாசலுக்கு வந்தேன். முகப்புக்கு வந்துவிட்டேன். அங்கே